கும்பராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐப்பசி மாத பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஐப்பசி மாத காலத்திலும் உங்களுடைய ஜென்மராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது ஒரு மாத காலம் பயணம் செய்வார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் பலன்கள் சிறப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உயரப்போகிறது. இந்த ஐப்பசி மாதத்தில் யோகத்தை அள்ளி அள்ளி தருகிறார். உங்களுடைய ஜென்மராசிக்கு மிகப்பெரிய பாக்கியம், அந்தஸ்து, ஒரு கௌரவம், இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ ஒரு உங்களுக்கு நல்ல பெயர் அமையப் போகிறது இந்த ஐப்பசி மாத காலம் முழுவதும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தருகிறார். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இதுவரை, அதாவது காடு தோட்டம் வாங்காத கும்பராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதம் ஒரு மாத காலத்தில் ஒரு சிறப்பான முறையில் அதாவது நான் சொல்கிறது, இடமென்றால் சதுரடி கணக்கு, தோட்டம் என்றால் ஏக்கரா கணக்கு, அது மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதத்துக்கு தகுந்தபடி இந்த காடு தோட்டங்கள், இந்த ஐப்பசி மாதத்தில் காடு தோட்டங்கள் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ கிணறுகள், தென்னை மரங்கள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள், இதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதத்தை பார்க்கும்போது உண்மையான பலன்களை உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் பொலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நல்வாழ்த்துக்கள்.